லைஃபே வந்துட்டு ஏன் நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற கேள்வி நீங்களே உங்களை கேட்குற அளவுக்கு இருந்திருக்கும். உங்களுக்கு 15ஆம் பிறந்திருக்கிறீங்க, பேர் 30 இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்களே உங்களை தனிமைப்படுத்தி தான் இருப்பாங்க மற்றவங்க. அது யாராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர் இருந்தாலும் சரி, நண்பர்கள் இருந்தாலும் சரி, மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை லோன்லி லைஃபாக தான் இருக்கும். இதில் பாதி பேருக்கு மேலே திருமணமே இல்லாத வாழ்க்கையாக தான் இருக்கும். நம்பர் தான், பேர் தான் நம்ம லைஃப்பை வந்து வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போயிடும். அப்படி ஒரு பவர் இருக்குது. உங்கள் பிறந்த தேதி 25 இருக்குது, உங்கள் பேர் 26 இருக்குது. இப்போ எப்படி இருப்பீங்க? வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே தான் இருப்பீங்க. எங்கே ஆரம்பிச்சிங்க? ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் உங்களை எதையுமே ஃபுல்ஃபில் பண்ண விட்டுருக்காது, முழுமையாக பெற்றிருக்க மாட்டீங்க. எஜுகேஷனும் கம்ப்ளீட் பண்ண வச்சுருக்காரு. எஜுகேஷனில் முடிக்க நம்பும்போது வேலைன்னு செஞ்சால் வேலையும் ஒழுங்காக இருக்காது. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதையும் செய்ய முடியாது. திருமணம் அதையும் இருக்காது. அதில் எல்லாம் அரைவாசி கால்வாசி தான் இருக்கும் லைஃபே. அப்போது பாருங்கள், ஒரு தேதிக்கு ஒரு பேர் சரியாக அமையலைன்னா நம்ம வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்குலாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நாலேஜ் அப்படி போட்டு கொடுக்குறதுக்கு தான்.